ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ராமு என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நல்ல மனசுடையவன். ஒரு நாள் அவன் தனது வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போது அருகில் உள்ள புதருக்குள்ளிருந்து ஒரு சிறிய கீரிப்பிள்ளை காயமடைந்து கிடப்பதை பார்த்தான். அதை பார்த்த ராமுவுக்கு மிகவும் இரக்கம் வந்தது. பாவம், இது மிகவும் காயமடைந்திருக்கிறது என்று நினைத்தான். உடனே அதை மெதுவாக தூக்கி வீட்டிற்கு கொண்டு சென்றான். ராமுவின் மனைவி சீதாவும் நல்ல மனசுடையவள். அவள் அந்த கீரிப்பிள்ளைக்கு மருந்து தடவி பால் கொடுத்து கவனமாக பராமரித்தாள். சில நாட்களில் கீரிப்பிள்ளை முழுமையாக குணமடைந்தது. அது ராமுவின் வீட்டிலேயே இருந்து வாழ ஆரம்பித்தது. வீட்டில் இருக்கும் எலிகளை பிடித்து அனைவருக்கும் உதவியது. ராமு மற்றும் சீதா அதை பார்த்து மிகவும் மகிழ்ந்தனர். ஒரு நாள் ராமு வயலுக்கு சென்றிருந்தான். சீதாவும் அருகில் உள்ள கிணத்திற்கு தண்ணீர் எடுக்கச் சென்றாள். வீட்டில் ராமுவின் சிறிய குழந்தை மட்டும் தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு விஷப்பாம்பு வீட்டுக்குள் நுழைந்தது. அது குழந்தையின் பக்கம் மெதுவாக நகரத் தொடங்கியது. அதை பார்த்த கீரிப்பிள்ளை உடனே அந்த பாம்பின் மீது பாய்ந்தது. பாம்பும் கீரிப்பிள்ளையும் கடுமையாக சண்டையிட்டன. இறுதியில் கீரிப்பிள்ளை பாம்பை கொன்று குழந்தையை காப்பாற்றியது. அந்த சண்டையில் கீரிப்பிள்ளையின் வாயிலும் உடலிலும் இரத்தம் படிந்திருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து சீதா வீட்டிற்கு திரும்பி வந்தாள். வாசலில் கீரிப்பிள்ளை நின்று கொண்டிருந்தது. அதன் வாயில் இரத்தம் இருந்தது. அதை பார்த்தவுடன் சீதா மிகவும் பயந்தாள். ஐயோ, இந்த கீரிப்பிள்ளை என் குழந்தையை கொன்றுவிட்டதே என்று நினைத்தாள். கோபத்தில் இருந்த அவள் யோசிக்காமல் அருகில் இருந்த ஒரு கட்டையை எடுத்துக்கொண்டு கீரிப்பிள்ளையை அடித்தாள். பாவம், கீரிப்பிள்ளை அங்கேயே இறந்தது. அவள் உடனே வீட்டுக்குள் ஓடிப்போய் பார்த்தாள். வீட்டுக்குள் சென்ற சீதா ஒரு அதிசயத்தை பார்த்தாள். குழந்தை அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அருகில் ஒரு பெரிய விஷப்பாம்பு இறந்து கிடந்தது. அப்போதுதான் சீதாவுக்கு உண்மை புரிந்தது. ஐயோ, இந்த கீரிப்பிள்ளை என் குழந்தையை காப்பாற்றியது, ஆனால் நான் அதை நன்றி மறந்து கொன்றுவிட்டேன் என்று அழுதாள். அந்த நாளில் இருந்து சீதா ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டாள். யோசிக்காமல் செய்யும் செயல் பெரிய தவறாக முடியுமென்று. நீதிகள்: யோசிக்காமல் முடிவு எடுக்கக்கூடாது. நமக்கு உதவியவர்களின் நன்றியை மறக்கக்கூடாது. கோபத்தில் செய்யும் செயல் பெரும்பாலும் தவறாக இருக்கும். உண்மையை தெரிந்து கொண்டுதான் தீர்மானிக்க வேண்டும்.